ஸோ ஹலோ கைஸ், நான் தான் கொம்பன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்குல்ல ஜோக்கர் பண்டில், அதான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வரல, அது வந்து கொஞ்சம் நாளாகிடுச்சு. நம்ம இப்போ தான் ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். சரி ரைட்டு. எனக்கு இந்த இதில் ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் ஜோக்கர் பண்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை மட்டும் ஸ்பின் பண்ணும்போதே கொடுத்துட்டானுங்கன்னா செம்ம லக்கு, இல்லைனா கொடுப்பாங்கன்னு தெரில. சரி ரைட்டு, ஸ்பின் பண்ணும்போது தான் தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம வளவலான்னு பேசாமல் கிளியர் கேட்ச்லாம் பண்ணிட்டு ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட்டு, நம்ம கிளியர் கேட்ச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிக்கலாம். அது வந்து முக்கியம். கேமை கிளியர் ஆக்கி வச்சுக்கிட்டு தான் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி ரைட்டு, கிளியர் கேட்ச் பண்ணியாச்சு. நல்லா கிளியர் கேட்சை பற்றி அழுத்துவோம். அதுக்கடுத்து நூப் கேரக்டர் ஒன்று வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொடுப்பானுங்க. ஏன்னா நம்ம நூப் மாதிரி போய் ஸ்பின் பண்ணுவோமே, கொடுக்கலனாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். கொடுத்துருவானுங்க, அடுத்த ஸ்பின்னில் கொடுத்துருவானுங்க, அதுக்கப்புறமாச்சும் கொடுத்துருவானுங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். கன்னை அன்னைக்கு பண்ணிடலாம். சரிங்க, ஷட்கினுங்க இருக்குது. ஓகே, இதையும் அன்அக்யூப் பண்ணியாச்சு. இப்போ நேராக ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டுடலாம். கோல்ட் ராயில் ஒரு 10 ஸ்பின்னுக்கு ஒன்றும் கொடுக்கல, நல்லது. அதுக்கடுத்து இதில் ஒரு 10 ஸ்பின்னை போட்டுடலாம். சரி, ஒரே ஒன்றே போட்டுடலாமா? ஓகே, ஒரு ஸ்பின் போட்டாச்சு. அதுக்கடுத்து நேராக ஸ்பின் பண்ண போயிடலாமா? ஓகே கைஸ், நம்ம நேராக ஸ்பின் பண்ண போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 20 போட்டு பார்ப்போமா, எதனா கொடுக்குறானுங்க. நான் வெறும் 2 டோக்கன் தான் கொடுத்துட்ருக்கானே. பரவாயில்ல, 20க்கு ஒரு 2 டோக்கன்னா ஓகே தான். ஓகே தான். சரி ரைட், நம்ம இதில் 90 போட்டுடலாம். இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அந்த ரெட்டை மட்டும் கொடுத்துருங்களா அடி ப்ளீஸ்டா. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 90. அது நைஸு 2 டோக்கனாக கொடுக்குறானுங்க. பரவாயில்ல, டோக்கன் ஒரு 9 டோக்கன் கிட்டே கொடுத்துருக்கானுங்க. 10 டோக்கன் எப்போவுமே ஒரு 10 டோக்கன் கொடுத்தா சூப்பராக இருக்கும் எல்லா ஸ்பின்னுக்குமே. சரி ரைட்டு, மறுபடியும் நல்லா கிளியர் கேட்ச் அடிச்சிக்கலாம். கிளியர் கேட்ச் அடிச்சுட்டு நல்லா போய் ஸ்பின் பண்ணிடலாம். சரிங்க, கிளியர் கேட்ச் அடிக்கணும்னு நினச்சேன், அது செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டேன். ரைட்டு, இதில் ஒரு ஸ்பின்னை போட்டுட்டு கோல்ட் ராயில் ஸ்பின்னை போட்டுருமா? ஸ்பின்னை போட்டுட்டு ஐயோ 2425 வச்சுருக்கானா, பரவாயில்லையே. சரி ரைட்டு, இப்போ நேராக போய் இது ஸ்பின் பண்ணிடலாம். 20 ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒன்று 20 டைமனுக்கு ஒன்றே கொடுத்துருக்கானுங்க. சரி ரைட்டு, ஓகே. அதுக்கடுத்து ஸ்பின்னு ஏய் வண்டியில் கொடுத்துட்டான். அடாடாடாடாடா, பொம்பளை வண்டியில் கொடுத்துட்டானுங்க. சரி பரவாயில்ல, கொடுத்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு வந்து மேல் பண்டில் ஆனும். சரி, கேர்ள் பண்டில் கொடுத்துட்டானுங்க. ஓகே, கலெக்ஷன் காட்சி ஆகும். கிளியர் காட்சி அடிச்சுக்கலாம். இப்போது லக்கு வேறு போயிடுச்சு, அந்த இதில் லக்கு போயிடுச்சு. இந்த கேர்ள் பண்டில் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறானுங்க. ஓகேவா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பின்லேயோ 3 ஸ்பின்லேயோ இந்த கேர்ள் பண்டில் கொடுத்துருக்கானுங்க. இது வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கானுங்க. நீங்களும் ஸ்பின் பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப டைமண்டை போட்டு கரைச்சிடாதீங்க. உங்கள்கிட்ட டைமண்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் மந்த்லி வீக்லி கிளைம் பண்ணுறீங்கன்னா, அப்போ நான் மட்டும் ஒரு 90 ஒரு 2 90 மட்டும் போட்டு பாருங்கள். கொடுக்கலன்னா அது அப்படியே வெளியே வந்துடுங்க. இந்த கேமுக்கு போட்டு காசு அளிக்கணுமா நீங்கள் யோசிக்கோங்க, பிற்காலத்தில் உதவும். சரி, நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோன்னு பேசாமல் இருங்க. கிளியர் கேட்ச் அடிச்சு போய் என்னடா கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அடி, கொடுங்கடா அடி. ஐயோ சாமியே, இப்போ நான் கொடுப்பாங்களா? ரைட்டு, ஸ்பின் பண்ணிடலாம். கொடுங்கடா. ஐயோ சரிங்க, கன்வென்ஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு. ஓகே, 2 1 டேய் டோக்கனும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு பண்டிலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 50 டைமண்ட் எடுத்துருக்கோங்கடா அடி, போங்கடா. இதில் ஒரு 20 டைமண்ட் போட்டு பார்க்கலாமா? எத்தனைடா இதில்ண்ணா எதனாச்சு? 20 டோக்கனுக்கு 2 டோக்கன், சாரி 20 டைமண்டுக்கு 2 டோக்கன் கொடுத்துட்ருக்கானுங்க. ஐயோ இருங்க, நம்ம கேரக்டர் எதனா மாற்றிடலாம். எதனா யூஸ் பண்ணாத கேரக்டர் எதனா கிடக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இது இல்லை, இது யூஸ் பண்ணிப்போம். இது யூஸ் பண்ணலாம். நுல்லா இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே இவனுங்க, கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே. கொடுங்கடா டேய். பரவாயில்ல கைஸ், இந்த ஸ்பின்னில் டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஒரு 11 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க, பரவாயில்ல. ஐயோ சாமி, கிளியர் கேட்ச் அடிச்சுக்கலாம். இருங்க, அதுக்கடுத்து அந்த 11 டோக்கன் கூட கொடுக்க மாட்டானுங்க அந்த கிளியர் கேட்ச் அடிக்காமல் பண்ணோம்னா. சரி ரைட்டு, கிளியர் கேட்ச் நல்லா போட்டு அழுத்தியாச்சு. அதுக்கப்புறம் இது ஆஃபில் வச்சுக்கலாம். ஆஃபில் வச்சுட்டு ஸ்பின் பண்ணலாம். கொடுங்கடா, பரவாயில்ல. 5 கொடுத்துட்டானுங்க, பரவாயில்ல. டோக்கன் கொடுக்குறானுங்க கைஸ். டோக்கன் 15 டோக்கன் பரவாயில்ல, டோக்கன் கொடுக்குறாங்க, பரவாயில்ல. இந்த மாதிரி டோக்கன் கொடுத்தாலே ஓகே தான். டோக்கன் கொடுத்தாலே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். 179 டோக்கன் இருக்குது. ஓகே, நைஸு. இதில் ஒரு ஸ்பின்னை போட்டுடலாமா? இதில் ஒரு ஸ்பின்னை போட்டுக்கலாம். பரவாயில்ல, 2 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க 20 டைமனுக்கு. ரைட்டு, கிளியர் கேட்ச் அடிச்சுக்கலாமா? இல்லை வேணாம். இது டேய் இப்போ தான்டா புகழ்ந்து பேசினேன்.
அட பாவிகளா, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, நாசமாக போவீங்கடா டி. கரீனா திட்டக்கூடாதுன்னு பார்த்தேன் நீனா, நாசமாக தானே போவீங்க. நானும் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தால் என்னடா பண்ணுறீங்க டி. ஒரு டோக்கனாச்சு, ஒரு பண்டிலாச்சும் கொடுங்கடா, ஒரு பேல் பண்டிலாச்சும் கொடுங்கடா. அந்த மேலே இருக்குது பாருங்க, அந்த டாப்பு கருப்பு கலரையாச்சும் கொடுங்கடா. அது கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? இத்தனை ஸ்பின் பண்ணிட்டோம்டா டி. ஐயோ சாமியாடி, கொடுங்கடா. கத்த வைக்காதீங்கடா. ஐயோ ஐயோ பாருங்க கைஸ், இது என்னதான் இது அடி டி. ப்ளீஸ்டா ஒருனா கொடுங்கடா. ஒரு 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 மேல் பண்டில் கொடுத்தா கூட போதும் கைஸ் நம்மளுக்கு. ஆனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம், ரெட் கலர் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கடையில் ஒரு பண்டில் கொடுத்தா கூட ஓகேன்ற மாதிரி இருக்கும். சரி, இந்த கேரக்டர் எக்ஸ்ட்ராச்சு போகும். இந்த கேரக்டர் என்ன கையில் கன்று இருக்குது. ஓ, இந்த கேரக்டருக்கே அதான். ஓகே ஓகே. அந்த ரெட்டு மட்டும் கொடுங்கண்ணா. டாப்லானுக்கு வேணாண்டா, அந்த டாப்லானுக்கு வேணாண்டா டி. ரெட்டை மட்டும் கொடுங்கடா. 20க்கு 2 கொடுத்துருக்கானுங்க, 20 டைமண்டுக்கு. பாவிங்களா. ஓகே இருங்க, சர்வரை போல படிப்போம். இதில் ஒரு ஸ்பின்னு கோல்டில் போட வேணாம். சரி, இதில் பண்ணிடலாம். டேய் கொடுங்கடா கொடுங்கடா கொடுங்கடா. டேய் டைம் ஃபுல்லாக கரைக்கிறானுங்க கைஸ். வேஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டே வாட்ரா கடுப்பாக இருக்குது கைஸ். கடுப்பாக இருக்குது கைஸ். தப்பாட்டுக்காதீங்க கைஸ். ஐயோ இதுலனா இதுலேயும் ஒரு 2 டோக்கன் கொடுக்குறானுங்க. பரவாயில்ல, 2 அந்த 20 டைமண்டுக்கு 2 டோக்கன்னா கூட ஓகேன்னு இருக்கும். ஆனால் அந்த இதை தான் கெடுது கைஸ். பரவாயில்ல, டோக்கன் ஐயோ 9 டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. டேய் கொஞ்சம் வாரி வழங்குற மாதிரி. அதில் ஒரு 10, இதில் ஒரு 10, ஒரு 20 டோக்கனு, அடுத்து ஒரு பண்டில், அப்படி இப்படிலாம் கொடுப்பீங்கன்னு கனவு காணணும் உங்ககிட்டலாம். டேய் கொடுக்கவே மாட்டீங்க இல்லை. ஐயோ கைஸ், டைமண்ட் ஃபுல்லாக கரைச்சிட்டு இருக்கானுங்க கைஸ். நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்கலாம், கொடுக்கவே மாட்டானுங்க. இந்த இதில் நீங்கள் கை வைக்கணுமான்னு பார்த்துட்டு கை வைங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம கை வைக்கணுமா வேணாமா நீங்கள் தெரிஞ்சுட்டு கை வைங்க. சரி ரைட்டு கைஸ், நம்ம வந்து போன வீடியோவிலே சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் அடித்தோடனே இது மந்த்லி கிவ்வே கொடுக்க போகிறோம். ஓகேவா? டோர்னமெண்ட் நடத்தி அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மந்த்லி கிவ்வே கொடுக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் வரீங்களோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லாரையும் வற்புறுத்தி கேட்கல, நீங்கள் வந்து வந்தால் வாங்க. அவ்வளோதான். நீங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி டோர்னமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸ்பின் பண்ணிடலாம். ஐயோ கொடுக்கவே மாட்டானுங்க கைஸ், கொடுக்கவே மாட்டானுங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு இவனுங்க கொடுக்கவே மாட்டானுங்க. டேய் கொடுங்கடா. ஐயோ டோக்கனும் ஃபஸ்ட் நல்லா கொடுத்துட்டு தானுங்க, இப்போ டோக்கனுமே கொடுக்க மாட்டேங்கானுங்க. ஐயோ போச்சு, அவ்வளோதான். அந்த கேரக்டரே வேணாம், வேறு கேரக்டர் வச்சிடலாம். வேறு எதனா யூஸ் பண்ணாத கேரக்டர் இருக்கா? அந்த கேரக்டருக்கே கொடுத்தாங்க, ஃபீமேல் கேரக்டருக்கே அதே வச்சிடலாமா? எங்கே இது? அந்த இதே எக்யூப் பண்ணிக்கிடலாம். ஓகே, இதை எக்யூப் பண்ணிட்டே ஸ்பின் பண்ணலாம். இப்போ நான் கொடுங்கடா. அடி ஐயோ ரெட்டை கொடுங்கடா, அந்த ரெட்டை கொடுங்கடா, அந்த ரெட்டு பூத்துண்டா. ஐயோ முடிஞ்சு எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணணும். இன்னும் 6 டோக்கன் கிட்ட தேவைப்படுது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதாலும். 6 டோக்கன் தானே. ஐயோ கடைசியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண வச்சிட்டானுங்க கைஸ். நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டில் கை வைக்கணுமா வேணாமான்னு பாருங்கள். இருங்க, இதில் நான் எதனா கொடுக்குறேண்ணா? எதுவுமே கொடுக்க மாட்டேங்க. அப்படியே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போடுறதுனா நல்லது. வேஸ்ட்டான ஈவெண்ட் இதெல்லாம் கை வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் கை வைங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ டைமண்ட் இருந்துச்சு, இப்போது எண்டில் எவ்வளோ டைமண்ட் இருந்துச்சுன்னு பாருங்கள். அது இல்லாமல் நம்மள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 100 டோக்கன் வேறு இருந்துச்சு. பாருங்கள், டைமண்ட் வந்து ரொம்ப கரைஞ்சிட்ருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு பாருங்கள். ஓகேவா? சரி எக்யூப் பண்ணுவோம். நாசமாக போகிறது. ஐயோ இது வேறு டச்சு அப்பப்போ இதாகிடுது கைஸ். சரிங்க. ஓகே கொடுத்துட்டானுங்க. ஆமாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அங்கே டைமண்ட் போட்டு காலியாகிட்டு கங்க்ராச்சுலேஷன் அடி பொங்கடாடி. கடுப்பில் இருக்கிறேன்டா கைஸ். ஃபைனலி இதை எடுத்துட்டோம். ஸோ பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்களும் எடுக்கலாமா வேணாமான்னு பாருங்கள். இந்த பண்டில் வந்து நல்லா இருக்குது, ஆனாலும் இவ்வளோ டைமண்ட் வேஸ்ட் பண்ணுமான்னு பார்த்துட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரி ரைட், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பை கைஸ்.